அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூட்டு துவா செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பார்ப்போம். இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான், உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம்பு மீறியோரை அவன் நேசிக்க மாட்டான் என்று கூறுகிறான். மேலும் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமில்லாமலும் நினைப்பீராக. கவனமற்றவராக ஆகிவிடாதீர்கள் என்றும் கூறுகிறான். இவ்வசனம் இறைவனிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்ற வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு அதிகாரிடம், அமைச்சரிடம் நமது கோரிக்கைகளை எழுப்புவது என்றால் அதற்கென சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்துள்ளோம். நமது கோரிக்கையை கேட்கும் போது அடுக்கு மொழியில் வசனம் பேசினால் அல்லது ராகம் போட்டு கோரிக்கையை எழுப்பினால், கோரிக்கை எவ்வளவு நியாயம் என்றாலும் அந்த அதிகாரி ஏற்க மாட்டார். அல்லது கடுமையான சப்தத்தில் கோரிக்கையை எழுப்பினாலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும். இவ்வாறு மனிதனிடம் கோரிக்கை வைக்கும் போது காட்டப்படும் பணிவை விட ஆயிரம் மடங்கு அதிகம் அல்லாஹ்விடம் பணிவை காட்ட வேண்டும். அதை தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான். பணிவுடன் உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பது முதலாவது ஒழுங்கு. அல்லாஹ்விடம் கேட்கும் போது ராகம் போட்டோ அடுக்கு மொழியிலோ கேட்டால் அங்கே பணிவு எடுபட்டு போய்விடும். பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இப்படிதான் பணிவு இல்லாமல், யாரிடம் கேட்கின்றோம் என்ற உணர்வு இல்லாமல் சடங்காக பிரார்த்தனை செய்கின்றனர். மேலும் ரகசியமாக பிரார்த்திப்பது பிரார்த்தனையின் ஒழுங்காக இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதிலிருந்து கூட்டாக சப்தமிட்டு கேட்பது முறையான பிரார்த்தனை இல்லை என்பது தெரிய வரும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தேவைகள் உள்ளன. அவரவர் தமது தேவையை தமது தாய்மொழியில் பணிவுடனும் ரகசியமாகவும் கேட்பதே பிரார்த்தனையின் முக்கிய ஒழுங்காகும். இறைவன் எவ்வாறு பிரார்த்திக்குமாறு நமக்கு கட்டளையிடுகிறானோ அவ்வாறு செய்யப்படும் பிரார்த்தனையை தான் ஏற்றுக்கொள்வான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உரத்த சப்தமின்றி இறைவனை எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்ற ஒழுங்கு இங்கே கூறப்படுகிறது. முதலில் பணிவுடனும் அச்சத்துடனும் இறைவனின் நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, நாவால் மட்டும் இறைவனின் பெயரை கூறாமல் உள்ளத்திலும் நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக, உரத்த சப்தமின்றி நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு தமிழக முஸ்லிம்களில் பலர் ராத்திபு என்ற பெயரிலும் ஹல்கா என்ற பெயரிலும் பெரும் கூச்சலுடனும் ஆட்டம் பாட்டத்துடனும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக நினைத்து கொண்டு பாவத்தை சுமந்து வருகின்றனர். பொதுவாக பிரார்த்தனையை ரகசியமாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார். எந்த வகை பிரார்த்தனையாக இருந்தாலும் ரகசியமாக கேட்க வேண்டும். இதற்கு மாற்றமாக சப்தமிட்டு கேட்க வேண்டுமானால் அந்த வகை பிரார்த்தனைக்கு தெளிவான சான்று குர்ஆன் நபிமொழிகளில் இருக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் பணிவுடனும் ரகசியமாகவும் கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனத்தை கவனத்தில் கொண்டால் தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்வார்கள். கடமையான ஐவேளை தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு துவா செய்துள்ளார்களா? அவர்களின் 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில் எந்த தொழுகைக்கு பிறகும் கூட்டு துவா செய்தார்கள் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. மாறாக தொழுகை முடிந்தவுடன் மக்கள் எழுந்து சென்று விடுவார்கள் என்பதற்கு தான் ஆதாரங்கள் உள்ளன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து முடித்ததும் பெண்கள் எழுந்து சென்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுவதற்கு முன் சற்று நேரம் தொழுத இடத்திலேயே வீற்றிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்தில் பெண்கள் கடமையான தொழுகையில் சலாம் கொடுத்ததும் எழுந்து சென்று விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் தொழுகையில் கலந்து கொண்ட ஆண்களும் அல்லாஹ் நாடிய அளவுக்கே அங்கேயே அமர்ந்திருப்பார்கள். பெண்கள் சென்ற பின் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எழுந்ததும் ஆண்களும் எழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு துவா செய்து இருந்தால் பெண்களும் அதில் கலந்து கொண்டு பிறகுதான் சென்றிருப்பார்கள். ஆனால் இந்த செய்தியில் நபிகளார் சலாம் கொடுத்தவுடன் பெண்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் அங்கு கூட்டு துவா இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டி தந்தபடி வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.